மனைவி ஹாஜரா அவர்கள் செய்த தியாகங்களை அல்லாஹ் தஆலா வெளிப்படுத்தி அதை அவர்கள் நினைவுபடுத்துகின்றார்கள். நாமும் இங்கே நினைவுபடுத்துகின்றோம் குர்பான் மூலமாக. அரபாவுடைய நாள் இருக்கின்றதே, அந்த நாள் மிக முக்கியமானது. கியாமத் நாள் எப்படி இருக்கும் என்பதை ஒரு முன்னோட்டமாக அல்லாஹ் தஆலா அரபாவுடைய நாளை வைத்திருக்கின்றார். எல்லா மக்களும் எந்த விதமான பாகுபாடு இன்றி வெள்ளாடை அணிந்து அல்லாஹுக்கு முன்னால் எவ்வளவு பெரிய மனிதனாக இருந்தாலும் சரி, சாதாரண மனிதனாக இருந்தாலும் சரி, அல்லாஹுக்கு முன்னால் சமம் என்ற அந்த சமத்துவத்தை உணர்த்துகின்ற அந்த காட்சியை நாம் அரபாவுடைய மைதானத்தில் நாம் பார்க்கலாம். அல்லாஹ் தஆலா இப்படி ஒரு தன்னுடைய அடையாள சின்னங்களை அங்கே வைத்து அவர்களுக்கு மரியாதை கொடுக்கின்றார். யாருக்கு அந்த வசதி வாய்ப்புகள் இருக்கின்றதோ ஹஜ் செய்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய அந்த அடையாளங்களை நீங்கள் கண்ணியப்படுத்தி விடுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள், மன் அராதல் ஹஜ்ஜ ஃபல்யுஅஜ்ஜில். யார் ஹஜ் செய்ய நாடுகின்றார்களோ, அந்த வசதி வாய்ப்புகள் யாருக்கு வந்து விட்டதோ, பணம் காசு கிடைத்து விட்டதோ, மேலும் அவருடைய உடல் ஆரோக்கியம் வந்து விட்டதோ, சீக்கிரமாக ஹஜ் செய்யுங்கள். நிறைய பேருடைய எண்ணங்கள், நம்ம வயசானா போய்க்கலாம், வயது அதுக்கு இன்னும் தகுதி வரல, நமக்கு நாம இன்னும் நிறைய அமல்லாம் செய்யணும், அது தப்பு. அப்படி அல்ல. உங்களுக்கு எப்ப நேரம் வருகின்றதோ, அதுவும் வாலிப பருவத்திலே ஒரு வயது இருக்கின்ற பொழுது செய்கின்ற பொழுது நமக்கு உண்மையாக அதை முழுமையா செய்யலாம். நீங்க வயசான காலத்துல போகும்போது ஒரு தடவை 3 தடவை தவாப் செய்யறத வாலிப பருவத்துல போகும்போது 7-8 தடவை தவாப் செய்யலாம். நீங்க அங்க எல்லா அல்லாஹ்வுடைய அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காவடி தடத்தை நீங்க எங்கெங்கெல்லாம் அவர்கள் யுத்தம் செய்தார்களோ, எந்தெந்த இடங்கள் இருக்கின்றதோ, உஹது மலை, பத்ருடைய யுத்தங்கள், கந்தக்குடிய குழி, இதெல்லாம் அங்கே பார்ப்பதற்கு பெருமானார் அவர்கள் நடந்து சென்ற அந்த இடங்களை நாம் காண்பதற்கு, சஹாபாக்களுடைய வீடுகளை, அவருடைய கபர்களை நாம் உடல் ஜனகாந்தமாக இருக்கின்ற பொழுது அதை நாம் சென்று பார்ப்பதற்கு முடியும். கொஞ்சம் பலகீனமாயிட்டா எல்லா பக்கம் போறது சிரமம். அதனால அந்த நேரம் கிடைக்கின்ற பொழுது நமக்கு அல்லாஹ் தஆலா அந்த வாய்ப்பை நமக்கு கொடுத்துட்டான்னு சொன்னால் அந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உம்ரா அதுவும் நமக்கு சுன்னத்தாக ஆக்கப்பட்ட சுன்னத்தை மக்களாக இருக்கின்றது. அதை நாம் முடியுமானவர்கள் கண்டிப்பாக அதை வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது அதையும் செய்து கொள்ள வேண்டும். கண்டிப்பாக வசதி வாய்ப்பு இருக்கின்ற பொழுது ஹஜ்ஜை செய்வதற்கு நீங்கள் முனைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய அந்த அடையாளத்தை நீங்கள் கண்ணியப்படுத்துகின்ற பொழுது அல்லாஹ் தஆலா உள்ளங்களை ஒளிமயமானதாக தக்வாவுடையதாக அல்லாஹ் தஆலா ஆக்குவான். அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.